தளபதி விஜய் அவர்கள் கடந்த 10, 12 வருடங்களாகவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நோக்கில தான் அவருடைய திரைப்படங்கள்ல பல அரசியல் வசனங்கள், காட்சிகளை வச்சிட்டு இருந்தாரு. இதற்கு அப்போது இருந்த அதிமுக தரப்புல இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விஜய் சாருடைய படங்களின் ரிலீஸின் போது பல பிரச்சனைகள் நடக்கும். அதிலுமே தளபதி விஜய் அவர்களுடைய தளபதி அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸிற்கு முன்பாகவே சோசியல் மீடியாக்கள்ல ஒரு சில அரசியல்வாதிகளோ லீக் பண்ணிட்டாங்க. சோ அப்போதுல இருந்தே அரசியலுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். குறிப்பாக ரிலீஸின் போது கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும். சோ அந்த அளவிற்கு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில பல ஸ்ட்ரகிள்ஸ்களை சந்திச்சிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரதற்கு முன்பாகவே இத்தனை பிரச்சனைகளை சந்தித்த தளபதி விஜய் அவர்கள் தற்போது அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருடமுமே ஆகிவிட்டது. இதனிடையில இவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வச்சிருக்காங்க. சோ படத்துடைய படப்பிடிப்பை முடித்து தற்போது அவருடைய 2வது மாநாட்டுக்கு ஆயத்தமாகிட்டும் இருக்காரு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களை பற்றி தவறாக பல அவதூறுகளை ஒரு சில அரசியல் கட்சிகள் பரப்பிட்டிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது தளபதி விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களுமே ஒன்றாக இல்ல அப்படின்றதுதான். தளபதி விஜய் அவர்களையும் த்ரிஷாவையும் வைத்து அரசல் புரசலாக பேசுவாங்க. சோ இந்த விஷயம் தொடர்ந்து நீடித்து கொண்டே போக இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள் சமீபத்தில் இதற்கு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. அதனை அடுத்து இந்த பிரச்சனை ஓய்ந்து பாடல. சோ தற்போது அதற்கு நேரடியாகவே பதிலடி கொடுக்கும் விதமாக சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய 2வது மாநாட்டுல கலந்து கொள்ள இருக்காங்களா. சோ கண்டிப்பாக இந்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல அப்படின்னாலுமே தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.